டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு கீரை ரெசிபியை தான் பார்க்க போறோம். கீரைனோனே பயந்துடாதீங்க, இது ஒரு கிரேவி ரெசிபி. பாலக் பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிரீனா இருக்குன்னொன்னே இதை யாருமே ட்ரை பண்ணாம இருந்துடாதீங்க, ஏன்னா இது அவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம பசலைக்கீரை ஒரு கட்டு எடுத்துக்கலாம். இதை நான் ஆஞ்சு வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து நான் சுடு தண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இதுல நம்ம அலசி வச்சிருக்க கீரையை சேர்த்துடலாம். எல்லா கீரையும் உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு வரும், கலர் மாறாம, அதுக்காக சேர்க்குறேன். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் அதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த கீரை எடுத்து சாதாரண தண்ணியில போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சியில மாற்றி நல்லா அரைச்சிடலாம். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சிட்டேன், இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வெண்ணெயில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்கும், அதுக்காக நான் வெண்ணெய் சேர்த்து பண்ணுறேன். இப்போ இதில் நான் பன்னீர் சேர்க்க போகிறேன். நான் இன்னைக்கு 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், லைட்டாக கலர் மாதிரி வருது. இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி நல்லா ரோஸ்ட் பண்ணி இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. இது இருக்கட்டும். அடுத்து இதே கடாயில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடுங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க கீரையை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்போ தான் அந்த கீரையோட பச்சை வாசனை தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம நல்லா வாட்டி எடுத்துக்கணும். இதை ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் நல்லா சிம்லே வச்சு வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வதங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா திக்காக இருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நான் கீரைக்கு வதக்கினா அதே கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன், அதான் லைட்டாக பச்சை கலரில் வருது. இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். லைட்டாக வாட்டிட்டு இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நிறையா சேர்க்கக்கூடாது, லைட்டாக ஒரு டிஞ்ச் புளிப்பு வர்றதுக்காக கொஞ்சமாக சேர்க்கணும். நான் ரொம்ப குட்டி சைஸ் தக்காளி தான் இன்னைக்கு நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, நல்லா திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் அந்த கிரேவி நல்லா வரும். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட நான் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த கலர் கொடுக்கும், அந்த திக்னஸ் கொடுக்கும். தண்ணி சேர்த்தா அது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துடலாம்.
பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம இறக்கிடலாம். கடைசியாக சர்வ் பண்ணும் போது கொஞ்சமாக க்ரீம் சேர்த்து சர்வ் பண்ணுங்க. நம்மளோட பாலக் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஃபுல்கா, சப்பாத்தி, நான் இந்த மாதிரி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி. பாலக் பன்னீரை சாப்பிட்ற வரைக்கும் நான் இதோட பெரிய ஃபேன் கிடையாது. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் ஃபேன் ஆகிட்டேன். நீங்களும் ஃபேன் ஆகணும்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.